ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് டின்னராயும் பிரேக்ஃபாஸ்டாயும் எல்லாம் சாப்பிடலாവുന്ന நல்ல சூப்பர் டேஸ்டான தம் கப்பையோட ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். குச்சிக்கிழங்கு தம் பண்ணி எடுத்த நல்ல சூப்பர் டேஸ்டான ஒரு டிஷ்ஷு தான் தம் கப்பா. அதனோட கூட நல்ல காரத்தில் வரமிளகாய் சம்மந்தியும் கூட வரட்டியும் தான் நல்ல காம்பினேஷன். நல்ல டேஸ்டாக இருக்கும். இது நமக்கு பிரேக்ஃபாஸ்டாகி நல்ல ஹெல்த்தியாகிட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி டின்னர் ஆகிட்டும் லஞ்சாயும் எல்லாம் சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக இவ்வளோ குச்சிக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி சைஸில் தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. நல்லா சீக்கிரமாய் வேகுன கப்பை தான் இது. கப்பா എന്ന് தான் குச்சிக்கிழங்குன்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க. இதிலேக்கு தேவையான தண்ணி ஊற்றி நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். இது கொஞ்சம் கசப்பு இருக்குന്ന கப்பை தான். அதனால ஃபஸ்ட்டு ஒன்று கொதிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணி நம்ம வடித்து போடணும். அதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்திருந்தால் இதிலே கசப்பெல்லாம் நல்லா போயிடும். இப்போ பாருங்கள், நான் தேவையான தண்ணி இதிலேக்கு ஊற்றியிருக்கு. இது நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று கொதிக்கட்டும். அந்த டைமில் நமக்கு இதை வடித்து போடலாம். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த தண்ணி நமக்கு தேவை இருக்காது. அதனால் அந்த தண்ணியை மாற்றியதுக்கப்புறமா இன்னும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நமக்கு இது கரெக்டு பாகத்தில் வேக வச்சு எடுக்கலாம். அப்போது இதனோட கசப்பெல்லாம் கரெக்டாக போயிடும். இப்போ மறுபடியும் நல்லா கொதித்து நல்லா கரெக்டாக வெந்து வந்துட்டே இருக்குது. இந்த டைமில் நமக்கு தேவையான உப்பு இதிலேக்கு சேர்க்கலாம். கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துருச்சு. அந்த தண்ணியும் நான் வடித்து போட்டிருக்கு. இன்னும் இன்னொரு கடாயிலேக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கு. அதிலேக்கு கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நமக்கு வரமிளகாய் சேர்க்கலாம், கறிவேப்பிலையும் சேர்க்கலாம். இதிலேக்கு ஒரு கப்பு தேங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். தேங்காய் நல்ல ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் நம்ம இதே மாதிரி நல்லா ஃப்ரை ஆக்கி எடுக்கணும். இதிலேக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். அதிகமாய் போகக்கூடாது. ஒரு பிஞ்சு உப்பு போதும். தேங்காயில் கொஞ்சம் உப்பு பிடிக்கிறதுக்காகத்தான். பாருங்கள், இந்த கலரில் ஆகணும். இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இனி இன்னொரு கடாய் நமக்கு அடுப்பிலேக்கு வச்சு சூடு பண்ணி எடுக்கலாம். அதிலேக்கு நம்ம வேக வச்சு எடுத்திருந்த குச்சிக்கிழங்கு அப்படியே இதே மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு லேயரை குச்சிக்கிழங்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தா தேங்காய் போடலாம். பின்னாடி மறுபடியும் நம்ம வேக வச்சுருந்த குச்சிக்கிழங்கு அதுக்கு மேலே வைக்கலாம். இந்த மாதிரி லேயர் லேயராகிட்டு தேங்காயும் குச்சிக்கிழங்கும் அப்படியே வைக்கலாம். அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நமக்கு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். இனி நமக்கு வரமிளகாய் சம்மந்தி ரெடி பண்ணலாம். அதுக்காக இவ்வளோ வரமிளகாய் நான் எடுத்திருக்கு. இதில் விதையெல்லாம் கொஞ்சம் நான் மாற்றியிருக்கு. நல்ல காரம் இருக்குன்னு வரமிளகாய் தான். அதனால தான் விதை கொஞ்சம் மாற்றியிருக்குது. இவ்வளோ சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சமாக புளியும் நான் எடுத்திருக்கு. வரமிளகாய் நமக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பின்னாடி சின்ன வெங்காயம் இதே மாதிரி நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கூட கறிவேப்பிலையும் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு பல்லு பூண்டு சேர்த்திக்கோங்க. நான் இதிலேக்கு பூண்டு சேர்க்கறதில்ல. இப்போ நம்ம கறிவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கு. இனி இது ஒரு இடிக்கல்லில் வச்சு இந்த மாதிரி இடிச்செடுக்கலாம். மிக்சியோட ஜாரில் கூட நமக்கு க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். இதிலேக்கு கல்லுப்பு தான் நான் சேர்த்தி இருக்கு. இதே மாதிரி நமக்கு நல்லா க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி கல்லில் வச்சு செய்யும்போது நல்ல டேஸ்டாக இருக்கும். இனி புளி சேர்க்கலாம். கூட கறிவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் சேர்த்தி நல்லா க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். நல்லா அரைஞ்சு போகக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பவுலிலேக்கு மாற்றியிருக்கு. நம்ம ஃப்ரை பண்ணிய எண்ணெய் அதிலேக்கு அப்படியே ஊற்றியிருக்கு. இனி நம்ம தம் பண்ணி வச்சுருந்த குச்சிக்கிழங்கு இன்னொரு தட்டிலேக்கு நான் மாற்றியிருக்கு. இப்போ ரெடி பண்ணி வச்சா வரமிளகாய் சம்மந்தி ஓரமாய் நமக்கு வைக்கலாம். கூட நல்ல சூப்பர் காம்பினேஷனாக வர டீ தான் நான் ரெடி பண்ணியிருக்கு. நல்ல சூடாயிருக்கு. நல்ல காம்பினேஷன் தான் இது. நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் எல்லாம் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஹெல்த்தியான இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுன்ற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு வந்து கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.